पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। அடுத்தது ஆக்ஷன். செயலை கவனிக்கணும். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா எண்ணம், சொல், செயல். மனம், வாக்கு, காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மூணும் தான் உங்க உடம்புக்கு பிறப்பெடுக்கிறதுக்கே காரணம். உங்க மனம், உங்க பேச்சு, உங்க வாக்கு, அது உங்க காயம், உங்க உடல், செயல், கர்மா, என்ன நீங்க செய்றீங்களோ, இந்த மூணு தான் நீங்க மறுபிறவி எடுக்கிறதுக்கே காரணம். இந்த மூணும் அமைதி பெறணும். எண்ணம் இருக்கக்கூடாது, பேச்சு இருக்கக்கூடாது, சுத்தமா சைபர் ஆகணும், செயல் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த மூணுல எது நம்ம செய்தாலும் அது வினையை ஏற்படுத்தும். இப்ப நம்ம மதிய உணவு இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல வினை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னேன். அந்த வினை விதி கிடையாது, வினை. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு விதி, தலை விதி, என்னுடைய விதி இப்படி நடக்கணும்னு இருக்குது, அதனால இப்படி நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது, ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது, கெட்டவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு மட்டும், இது போல ஆயிரக்கணக்கான கேள்விகள் வருது. இது நல்லவங்களா கெட்டவங்களான்றது அல்ல. ஒவ்வொருவரும் என்ன நம்ம நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோங்கிறது இந்த பிரபஞ்சத்துல, அப்புறம் நம்ம ஆன்மால, ஜீவாத்மாலையும் பரமாத்மாவிலையும் ஒரு இடத்துல சேமிக்கப்படுது. விழிப்பு நிலையில நீங்க இருந்தால் ஒழிய, தியானத்துல எண்ணம், சொல், செயலற்று இருந்தால் ஒழிய, ஒவ்வொரு எண்ணமும் உங்க செயல், நீங்க எதுவுமே பேசல, நீங்க சும்மா அப்படியே இருக்கீங்க, ஆனா உங்க எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது அறிவியல்ல பயோ மேக்னெட்டிக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா வெளியில போகும். உங்களை சுத்தி ஆறான்னு சொல்லக்கூடிய எனர்ஜி சர்க்கிள், ஒரு ஆற்றல் இருக்குது. ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஆறாவனுடைய நிறம் மாறும். அது ஞானிகள் கண்களுக்கு தெரியும், சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. ஒருத்தர் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் தவறான எண்ணம் உள்ளவர். ஏன்னா அவருடைய ஆறா அத ஒரு சில அங்குலம் வரைக்கும் வரும். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அமைதி வரும், ஏன்னா அவரை சுத்தி நல்ல ஆறா இருக்கும். அந்த நல்ல ஆறா அப்படிங்கிறது AURA, ஆறா. ஆறாங்கிறது ஒளியினுடைய, இப்ப இந்த லைட் இருக்கு, அங்க அதிகமா இருக்கும், வெளியில போக போக ஒரு சர்க்கிளா மெதுவா குறையும் இல்லையா? அது மாதிரி உடல்ங்கிறது பிரபஞ்சத்தினுடைய விதிப்படி இது ஒரு ஒளி. அந்த ஒளியை சுத்தி அந்த ஒளி வட்டம், அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி, வேவ்ஸ் மாதிரி அலைகள் இருக்கும். நம்ம என்ன அலைகளுக்கு ஒத்து போற மாதிரி அந்த ஒளி வெளியில அமையும். நீங்க பொறாமப்பட்டா அதுக்குள்ள ஆறா அந்த சமயத்துல வரும், கெட்டது நினைச்சா அதுக்குள்ள ஆறா வரும். அந்த அந்த சர்க்கிள்குள்ள போறவங்கள அது பாதிக்கும். அதனாலதான் நல்ல இடத்துக்கு போகணும். கோயிலுக்கு ஏன் போறோம்னா அங்க நல்ல ஆறா இருக்கும், மற்ற இடத்துக்கு போக மாட்டோம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். இந்த எண்ணம், சொல், செயல், இந்த மூணும் வினைன்னு சொல்லக்கூடியதை ஏற்படுத்துது. நீங்க நினைச்சாலும் பிரபஞ்சத்தினுடைய தர்மாப்படி அது வினைதான். நான் எதுவுமே செய்யலையே, நான் வீட்டுல தான் உட்காந்துருக்கேன், நான் பேசக்கூட இல்லை அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்க, என்னென்னலாம் உங்களை அடையாளமா நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, எதிர்பார்க்குறீங்க, எல்லாமும் பதியப்படும். இது மரணம் நிகழ்ந்த பிறகு, இந்த உடம்பு அழிந்த பிறகு, அந்த பதிவிலிருந்து ரெக்கார்டு எடுத்து அதை
ஃபுல்லா அதை பார்த்து அது யாருன்னுலாம் எனக்கு தெரியாது, நடக்குது, நடந்து அதற்குள்ள உடம்பு கிடைக்கும். இதற்கு 3 கர்மா இருக்கு. ஒன்று சஞ்சித கர்மா. நீங்க எந்த ஜென்மத்துல ஃபர்ஸ்ட் பிறந்தீங்களோ, எந்த பிறவியில் இருந்தோ அது சொல்ல முடியாது. அதுல இருந்து நீங்க செய்த நல்வினை தீவினை, நல்ல செயல் செய்திருப்பீங்க, நல்ல எண்ணம் நினைச்சிருப்பீங்க, நல்ல பேச்சு, அல்லது தீய எண்ணம், தீய சொல், தீய. இதுல நல்லது கெட்டதுங்கிறது திரும்பவும் நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், மறந்துடாதீங்க. அறியாமைங்கிறது கெட்டது, ஞானம்ங்கிறது நல்லது. இவ்வளவுதான். நம்ம உலகத்துல பேசிக்கிற மாதிரி உனக்கு நல்லது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கும், அந்த நல்லது கெட்டது இதுல கிடையாது. அல்லது ஒரு ஒழுக்க நெறி சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த பூமியில, அந்த நல்லது கெட்டது இதுல வராது. விழித்து கொண்டு ஞானத்தோடு இருக்கிறீங்களா, அது நல்லது. தூங்கி உறக்கத்துல அறியாமல் இருக்கிறோமா, அது கெட்டது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய தர்மம். அதன்படி நல்வினை தீவினை அமையும். நல்வினை தீவினையை பொறுத்து சஞ்சித கர்மா வளரும். நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க, கெட்டது பண்ணிருக்கீங்கன்னு சேர்ந்துகிட்டே போவோம் நம்ம கணக்குல. அதிலிருந்து அந்தந்த பிறவிக்கு மனம், நான் காலையில சொன்னேன் இல்லையா, உடம்பு இறந்த பிறகு மனம் இன்னொரு கருவுல போய் உயிர் பெறுதுன்னு. அந்த சமயத்துல அந்த சஞ்சித கர்மா பகுதி பெரிய ஒரு குடோன்ல இருந்து ஒரு பகுதி எடுத்து, இறைத்தன்மை உன்னுடைய கர்ம வினை நல்லது கெட்டது இவ்வளவு செய்திருக்கிற, பாவம் புண்ணியம் உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு, இதை இந்த பிறவில நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படும். இதற்கு பேர் தான் பிரராப்த கர்மா. பிரராப்த கர்மா அப்படின்னு பேர். இந்த பிறவில நீங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுலதான் அந்த இறப்பு வரைக்கும் தேதி, இடம், எப்படி நடக்கிறது எல்லாம் குறிக்கப்படும். இன்னாருக்கு தான் நீங்க பிறப்பீங்க, இந்த குடும்பத்துல தான் பிறப்போம், இதுதான் நீங்க படிக்க போறீங்க, இதுதான் இப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது, இதுதான் உங்களுடைய துணை வாழ்க்கை துணை வரும், இவங்க தான் உங்க குழந்தைங்களா வருவாங்க. எல்லாத்தையும் தீர்மானிக்கப்பட்டு இந்த பிரராப்த வினை நம்ம பிறந்துடுவோம். இந்த பிரராப்த வினைய தடுக்கவே முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நம்ம மாற்ற முடியாது. 3வது வினை, அந்த பிரராப்த வினையில பிறந்த நாம திரும்பவும் எண்ணம், சொல், செயல் புரிகிறோம். இதற்கு பேரு ஆகாமிய வினைன்னு பேரு, ஆகாமிய கர்மா. புதுசா நம்ம செய்யறது ஆகாமியம். ஏற்கனவே ஆகாமியம் செஞ்சு சேர்த்தது சஞ்சிதம். இந்த சஞ்சிதத்திலிருந்து கொடுக்கப்பட்டது பிரராப்தம், திரும்பவும் செய்யறது ஆகாமியம். இதுதான் சுழற்சி, இதுதான் பிறப்பு இறப்பு சுழற்சி. இதை செய்ய இப்ப எண்ணம், சொல், செயல், சஞ்சிதம், பிரராப்தம், ஆகாமியம், பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம், இதேதான் மனித உடம்புக்கு உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, திரும்பவும் பிறந்ததும் ஆகும். எந்த பிறவிலையாவது இது போல குரு கிடைத்து நீங்க உங்களுக்கு அது அருள் இருந்தாதான் கிடைப்பாங்க. இது நடக்காதே. எவ்வளவு பேருக்கு நம்ம வேணாம்னு சொன்னது போக இருக்கட்டும், யாருக்குமே இது ஃபர்ஸ்ட் இது அமையாதே. நீங்க உட்காந்து இன்னைக்கு கேட்கணும்ன்றா அதுக்கு குரு அருளும் திருவருளும் இருந்தாதான். நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, அந்த வாய்ப்பு முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த சக்கரம், பிறப்பு இறப்பு சக்கரம், அது சமஸ்கிருதத்துல சம்சாரா அப்படின்னு சொல்றது, தமிழ்ல சம்சாரம். சம்சாரம்னா துணைவியார் அல்ல, சம்சாரம்னா பிறப்பு இறப்பு சக்கரம். சன்சாரா, புத்தர் சொல்றது சன்சாரா. இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே திரும்ப பல்வேறு உடம்புக்கு எடுத்து, இந்த உடம்பு மனசுக்கு நீங்க என்ன போட்டாலும் அது அடங்காது. அதனாலதான் அது பேரு மனப்பேய். நீங்க என்ன கொடுத்தாலும் அது போதும்னு சொல்லாது. அதனாலதான் பல பிறவிகள் வரும்.
இந்த பிறவி நான் முழுக்க நிறைவா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லவே சொல்லாது. என்னுடைய தியான முக்தி பேர் தியான முக்தி. ஆனா நான் உங்களுக்கு அனுப்புனதெல்லாம் படிச்சு பாருங்க. வாழ்வை கொண்டாடும் கலைன்னு சொல்லியிருப்பேன். நீங்க வாழ்க்கைய முழுமையா தியானத்துல விழிப்பு நிலையில கொண்டாடிட்டோம், மகிழ்ச்சியா கொண்டாடுறதுன்னா என்ன? நிறைவா இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்ல. ஏன்னா நானே இல்ல. நானுன்னு ஒண்ணு இருந்தா எனக்கு நிறை குறை இருக்கும். விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆசைகள் இருக்கும். நிறைவேறாதது இருக்கும். நிறைவேறினது இருக்கும். எதுவும் எனக்கு கிடையாது. நானுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். நான் பரம்பொருள் தான் நினைச்சுக்கிட்டேன்.